ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால 2வது ஃபைனலிஸ்ட்டுக்கான பரபரப்பான சுற்று நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றும் நடந்திருக்கு, இன்றைக்கும் நடக்க இருக்கு. கண்டிப்பாக ஜீ தமிழ் சரிகமபாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நேற்று நடந்த ரவுண்டில் சுமன்ராஜ் முதல்ல உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா அப்படிங்கிற சூப்பரான பாட்டை ரொம்பவே அழகாக பாடியிருந்தார். காலத்தால் அழியாத பாட்டோட கலெக்ஷனாக இந்த வாரம் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற சுற்றை தான் நடத்தியிருந்தாங்க. செம்மையாக கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாடி அசத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பாட இருக்காங்க. ஜீ தமிழ் சரிகமபாவை பார்த்து உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜட்ஜஸ் எல்லாருமே சுமன்ராஜோட பாட்டை கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு ஜட்ஜஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சிரித்து ஸ்மைல் பண்ணி அவ்வளவு சூப்பராக பாடுறாரே சுமன்ராஜ் அப்படின்னு சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அரங்கத்தில் இருந்த எல்லாருமே டோட்டலாக என்ஜாய் பண்ணி சுமன்ராஜோட க்யூட்டான செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. லப்பர் பந்து கருப்பு படத்தோட ஹீரோயினி இந்த ரவுண்டில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டு இந்த குட்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் எல்லா குட்டீஸுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்காங்க. சுமன்ராஜ் பாடி முடிக்கிறதுக்குள்ளே 3 கிரீன் சிக்னல் தான் வந்துச்சு. கண்டிப்பாக கோல்டன் கிடைச்சிரும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். சுமன்ராஜோட ரசிகர்கள் எல்லாரும் கண்டிப்பாக கோல்டு கிடைக்கணும், 2வது ஃபைனலிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஜட்ஜஸ் வந்து கிரீன் சிக்னல் கொடுக்கல, 3 கிரீன் சிக்னல் தான் வந்திருக்கு. ஸோ கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஜட்ஜஸ் சரண் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுமன்ராஜ் நீ ரொம்ப சூப்பராக பாடியிருந்த, டெம்போ கிளாரிட்டி உன்னுடைய சாங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு, அதனால தான் நான் க்ரீன் சிக்னல் கொடுத்தேன் அப்படின்னு பாராட்டியிருந்தார். ஜட்ஜஸ் சைந்தவி மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுமன்ராஜ் நீ ஒரு சூப்பர் குட் பர்ஃபார்மர், இந்த பர்ஃபார்மன்ஸில் நீ ஃப்ரீடமாக பாடாமல் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு, அவ்வளவுதான். நீ இவ்வளவு நாளாக கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நீ கொஞ்சம் வந்து அந்த கிளாரிட்டி அந்த ஒரு படபடப்போட பாடின மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சுமன்ராஜை ரசிகர்களும் மக்களும் எவ்வளவு ஆதரித்து வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க கமெண்ட் பண்ண கமெண்டை வந்து லைவாக ஏவியில் ப்ளே பண்ணி அரங்கமே பார்த்தாங்க. சுமன்ராஜும் பார்த்து ஸ்டன் ஆகிட்டார். என் மேலே ரசிகர்கள் இவ்வளவு அன்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு செம்மையாக ஸ்டன் ஆகியிருக்காரு. சுமன்ராஜ் உன்னால தான் எங்கள் ஊருக்கே பெருமை கிடச்சிருக்கு, சுமன்ராஜ் எப்போ பாட வருவார் அப்படின்னு செம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நீ பாடும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சுமன்ராஜ், செம்மையான ஒரு சிங்கர் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்டை ஏவியில் பார்த்து எல்லாருக்கும் செம்ம கூஸ்பம்ப் ஆயிருச்சு. சுமன்ராஜ் இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி நம்ம எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்ச சொந்தங்கள் ஆடியன்ஸ் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே சுமன்ராஜுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சுமன்ராஜ் இந்த ஃபைனலில் செலக்ட் ஆகி போய் பாடணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்து ஓட் பண்ணுங்கள்.